அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஜூன் 18 இன்று சதுர்த்தி விரதம். அதுவும் வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய சதுர்த்தி குபேர சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு துண்டு மஞ்சள் எடுத்து அதை இந்த இலையோடு சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதுனால நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சீக்கிரம் நிறைவேறும். மேலும் செல்வங்களும் பெருக ஆரம்பிக்கும். அது என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். சதுர்த்தி விரதம் என்று சொன்னாலே அது விநாயகப் பெருமானுக்குரிய மிகப்பெரிய ஒரு விரதமாகும். ஒரு மாதத்துல 2 விதமான சதுர்த்திகள் வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தி விரதம். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை சதுர்த்தி விரதம். ஆனால் எந்த நமக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தேய்பிறை சதுர்த்தியா நம்ம எடுத்துக்குவோம். நிறைய பேர் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதத்துக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லதான். இருந்தாலும் பல மகிமைகள் பொருந்திய இந்த ஒரு சதுர்த்தி விரதத்தை யார் எல்லாம் வழிபாடு பண்ணலாம்னா, அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, பேரு புகழ் இது எல்லாமே வளர்த்துக்கிட்டே போகணும். மேலும் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும். இல்லைன்னா கணவருக்கோ மனைவிக்கோ இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கோ உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, அதுவும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேறி எடுத்து வைப்பதற்கான ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வளர்பிறை சதுர்த்தி விரதம். நிறைய பேரு இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டலனாலும் இனி வரக்கூடிய மாதங்கள்ல சங்கடகர சதுர்த்தி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறீங்களோ இல்லையோ, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இந்த வளர்பிறை சதுர்த்திக்கான விரதத்துக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க விநாயகப் பெருமானை வழிபடும் போது இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட 10 மடங்கு வளர்ச்சியை நீங்க கூடிய சீக்கிரம் கண்கூட பார்க்க முடியுமா. அப்படிப்பட்ட வளர்பிறை சதுர்த்தி விரதம் எந்த கிழமையில வருகின்றதோ அதை பொறுத்து அதன் பலன்களும் மாறுபடும். இப்ப உதாரணத்திற்கு இந்த மாசம் ஜூன் 18ஆம் தேதி நமக்கு வியாழக்கிழமையில சதுர்த்தி திதி வந்திருக்கு. அதுவும் இன்று. பொதுவா வியாழக்கிழமையில எந்த ஒரு விரதம் திதி மற்றும் நட்சத்திரம் வந்தாலும் அது கூட நம்ம குபேர அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை சேர்த்திக்கணும். இப்ப இந்த மாதம் ஜூன் 18ஆம் தேதி சதுர்த்தி வந்ததுனால குபேர சதுர்த்தின்னு சொல்லுவோம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது. பொன் பொருள் தன தானியம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த ஒரு வியாழக்கிழமை. நிறைய பேர் இப்பவும் அவங்க வீட்டுல வியாழக்கிழமை எப்படி பெருமாளுக்கும் குரு பகவானுக்கும் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்யறாங்களோ அதே முக்கியத்துவத்தை குபேரருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து குபேர பூஜை கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில அதிகாலை 2:34 தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 12:38 வரைக்கும் இருக்கின்றது. அதனால நமக்கு வியாழக்கிழமை தான் சதுர்த்தி. அதுவும் வியாழக்கிழமை காலையில 6 மணில இருந்து யமகண்டம் இருக்கிறது. மதியம் 1:30 இருந்து 3 மணி வரைக்கும் ராகுகாலம் இருக்கிறது. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்கள் சதுர்த்திக்கான வழிபாடு செஞ்சுக்கலாம். அதிலும் நீங்க சொல்லக்கூடிய இங்க நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்க மாலை நேரம் செய்தாலே போதும். ஏன்னா நமக்கு சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை நேரம் தான். அதுவும் மாலை 5 மணில இருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் இருக்கின்ற அந்த 1:30 மணி நேரம் தான் நமக்கு சதுர்த்தி வேலை. அந்த நேரத்துலதான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கின்ற விநாயகர் கோவில்கள்ல விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்கும். அதுல போய் நம்ம கலந்துக்கலாம். இந்த சதுர்த்தி விரதம் அன்று யாருமே பெருசா கண்டுக்கலனாலும் பரவாயில்லைங்க. வளர்பிறை சதுர்த்தி அன்று நீங்க விநாயகருக்காக விசேஷத்துக்கு பாலோ இல்லைன்னா அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கும் போது விநாயகரோட கடாட்சம் உங்களுக்கு தனியா கிடைக்குமா. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்று இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்யுங்க. அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு மஞ்சள் கொம்பு, இல்லைன்னா நம்ம விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எதுவானாலும் எடுத்துக்கலாம்.
பொதுவா மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் யாருன்னா, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை. ஒருத்தவங்க வாழ்க்கையில குரு பகவான் பார்வை விழுந்துட்டால் போதும். பரம ஏழை கூட ஒரு ராஜயோகத்தை பெறும் வாழ்க்கையை வந்துட்டு பெற ஒரு வாய்ப்பை வந்துட்டு பெற முடியுமா? அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட ஆதிக்கம் நிறைய நமக்கு இந்த பொருள்ல வந்துட்டு இருக்கின்றது. இப்ப கொண்டக்கடலையில ஆரம்பிச்சு மஞ்சள் நிறம் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே குரு கடாட்சம் வந்துட்டு இருக்குமாம். அப்படிப்பட்ட முக்கியமான பொருள் தான் இந்த மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கொம்பை வந்து எடுத்து அதற்கு சந்தன குங்குமம் வச்சு வச்சுக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு அரச இலை. விநாயகர் அப்படின்னாலே அரச மரத்தடி விநாயகருக்கு தான் ஆற்றல் அதிகம் என்று சொல்லலாம். அது ஏன் தெரியுமா? நடக்காத காரியம் எதுவா இருந்தாலும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் தான் அரச மரத்தடி விநாயகர். இப்ப சாதாரணமாக உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வணங்குவதை விட அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரை வணங்கினோம்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த காரியம் நடக்கல அப்படின்னாலும், ஆனால் அது நடந்தா அது என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும்னு நினைக்கிறவங்க அரச மரத்தடி விநாயகரை வந்துட்டு வணங்கலாம். இப்ப மரங்களிலேயே ராஜாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த அரச மரம். அப்படிப்பட்ட அரச மரத்துல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அரச மரத்துல இருக்கின்ற விநாயகரை வந்துட்டு வணங்கும் போது அதற்கான பலன் வந்துட்டு கிடைப்பது எப்பவுமே ஒரு தனி சிறப்பு தான். இப்போ உங்களுக்கு அரச இலை கிடைக்கும்னா அதை வந்து பறிச்சுட்டு வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்குவாங்க. ஒரு சிறிய தட்டுல முதல்ல ஒரு அரச இலையை கழுவி சுத்தப்படுத்தி அதை மேல வச்சுட்டு அதற்கு மேல அந்த மஞ்சள் கொம்பை வச்சுக்கணும். அந்த தட்டை அப்படியே எடுத்து உங்க வீட்டு பூஜை அறையில விநாயகர் படம் இருந்தால் அதன் முன்னாடி வந்து ஒரு தீபத்தை மட்டும் ஏத்தி வச்சுட்டு இந்த 2 பொருட்களையும் அந்த தீபத்துக்கு அடியில இருக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு விநாயகர் பெருமானை வந்து மனசார பிரார்த்தனை வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த அரச இலை மீது அமர வைத்து இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். அது கூடவே குரு பகவானையும் சேர்த்து மனதார வந்துட்டு வணங்கிக்கணும். அப்படி வழிபடுவதால் நமக்கு தோசை ஏதாவது இருந்தால் கூட அது ஓங்கி விடாமல் அப்படியே தடுத்து விடுமா. இந்த பரிகாரம் வந்து மாலை நேரங்கள்ல வந்துட்டு செய்யுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது பூஜை அறையில அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த அரச இலையை நூல் போட்டு கட்டிடுங்க. அதை அப்படியே பூஜை அறையில வந்துட்டு விநாயகர் பாதத்துல வச்சிடுங்க. அதை ஒரு 3 மாதம் வந்துட்டு கழித்து அந்த அரச இலை வந்து காய்ந்து போயிருந்தா அதை வந்து எடுத்து நீங்க கால்படாத இடத்திலோ இல்ல நீர்நிலைகள்ல வந்துட்டு போட்டுட்டு மீண்டும் இதே போல ஒரு வளர்பிறை சதுர்த்தி தினம் நாளன்று வந்து வரும்போது அந்த நாள்ல இதே போற ஒரு அமைப்பை வந்துட்டு நீங்க செஞ்சு வழிபாடு வந்துட்டு பண்ணுங்க. என்றும் நல்லது மட்டுமே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.